நான் இந்த நாட்களிலே நம்முடைய நம்முடைய கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் ஐக்கியத்தில் நாம் இருக்கிறபடினால் நாம் எல்லோரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சபைகள் உலகத்தில் இருக்கிறது, நம்முடைய ஊர்களில் இருக்கிறது. ஆனால் தேவன் தெரிந்து கொண்ட சபையிலே நம்மை அந்த வயலில் தேவன் நம்மளை கனி கொடுக்கும்படி நட்டி வைத்திருக்கிறார். இந்த சபையை நம்ம கனம் பண்ணணும். இப்போ நாங்கள் ஒரு போன தடவை சகோதரர் பரிசுத்தம் அவர்கள் கடலூருக்கு வந்தபோது நான் அந்த மூப்பர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் சபையாக உங்கள் கடலூருக்கு வரலாமான்னு கேட்டேன். அப்போ அவர் வாங்க அப்படின்னாரு. பிரதர் வர்ற அன்றைக்கி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாங்கள் எல்லோரும் போய் அந்த ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்தோம். பிறகு இன்றைக்கி பிரதர் எங்களுக்கு நான் பிரதர்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வாங்கன்னு சொன்னாங்க. நாம் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை யார் கனம் பண்ணுறாங்களோ அவங்கள தேவன் சபையில் நட்டி வைத்து அவர்களை கனப்படுத்துகிறார். நம்மகிட்ட எவ்வளவோ நம்முடைய மாம்சத்தில் குறைகள் தவறுகள் இருக்கலாம். இந்த கடந்த நாட்களில் நான் ஒரு பிரதர் சாக்பரனுடைய செய்தியை கேட்கும்போது நான் ஒரு செய்தியில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீது பயங்கரமான நெருக்கடியில் போகிறார். என்ன நெருக்கடினா, அவர் பெரிய தவறு செஞ்சிட்டார். என்ன தவறு செஞ்சாருன்னா, அவர் எதிரிகள் கூடாரத்தில் போய் சவுலுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்கார். அதை தவறுன்னு நம்ம தியானிக்கிறதே இல்லை. ஆனால் அது பெரிய அவிசுவாச கோளாறு. அவர் தன்னுடைய இவருக்கு எப்படினாலும் கொன்று போட்டுருவார்ன்ட்டு எதிரிக்குடைய கூட்டத்திலே பெலிஸ்தர் பக்கத்திலே போயிட்டார். அப்போ தேவன் அதை விட்டு வெளியில் கொண்டுறதுக்காக இவர் அந்த நேரத்தில் பாருங்கள், இவர் யுத்தத்துக்கு போன நேரத்தில் இவருடைய வீடு வாசல் இவர் மனைவி பிள்ளைகள் அவ்வளோத்தையும் எதிரிகள் அமலேக்கியர் கொண்டு போயிறாங்க. அப்போது இங்கே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவர் தாவீது முதலாவது தன்னை திடப்படுத்தி கொள்கிறார், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்கிறார். 2வது அவர் ஃபீல்டில் இறங்கி அப்படியே ஆற்ற கடந்து போகிறார். தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டார், தேவன்கிட்ட விசாரிக்கிறார். 2 விஷயம். நமக்கு பெரிய பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல கர்த்தருக்குள்ளே நம்ம விசுவாசத்தில் திடப்படுத்தி கொள்ளணும். 2வது நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கணும், நான் இதில் ஜெயிப்பேனா மாட்டேனா. கர்த்தர் என்றைக்கும் நம்ம பக்கம் தான் இருப்பார். நம்ம தான் தப்பு பண்ணோம், நம்ம ஆண்டவரை விட்டு விலகிட்டோம். இப்போ திரும்ப ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். நம்ம சபையில் உள்ள மூப்பர்கள் நம்மளை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்க தகப்பனின் ஆவி கொண்டவர்கள், அவர்கள் பரிசுத்த ஆவியை கொண்டவர்கள். இப்போ பாருங்கள், அந்த 19ஆம் வசனம் யாராவது வாசிங்க. 1 சாமுவேல் 30:10. கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த ஒரு வசனத்தை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம சபைக்குள்ளே இருந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுற வாழ்க்கை வாழ்ந்தாலும் தாவீது செஞ்ச இந்த தவறை நம்ம செய்ய முடியும். ஆனால் நம்ம மட்டும் திரும்ப விசுவாசத்தை மட்டும் இழக்காமல் நம்ம கர்த்தருக்குள் நம்மளை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து பரிசுத்தவான்கள்கிட்ட ஐக்கியப்பட்டு நம்ம அந்த யுத்தத்தில் போய் இறங்கி ஃபீல்டுக்குள்ளே ஆத்தங்கரையில் அவர் ஆற்றுக்குள்ளே குதித்து அவர் கூட சேர்ந்த 600 பேரில் 200 பேர் வரமாட்டேன்ட்டான். இன்னொரு 200 பேர் முடியாதுன்ட்டான். கடைசியில் 200 பேரோட போகிறாரு. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தாவீதுக்கு, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் நமக்கும் எனக்கும் கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய, நான் இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வரங்களை, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நாம் திருப்பிக் கொள்ளலாம். இந்த புல்பீட்டிலேயே அருமையான ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல் மாறுவோம். அங்கே அம்பாசமுத்திரம் பகுதிக்கு நீங்கள் குடும்பமாக எல்லோரும் வந்திருக்கும்போது பிரதரோடு கூட ஒரு 1.5 மணி நேரம் இருந்தோம். அந்த பயணத்தில் பிரதர் பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ நான் என்னோடய மனைவிட்ட சொன்னேன், நம்ம பேசுனது வேறு விஷயங்கள், பட் ஒரு கிறிஸ்துவுடைய சாயலில் இருக்கிற
மனிதரோடு நாம் பழகும்போது அந்த வார்த்தையானது நம்மளை ஈர்க்கிறத நீ பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இன்றைக்கும் நமக்கு அருமையான ஒரு வசனம் இங்கே கொடுக்கப்பட்டது. யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. நான் இந்த வசனத்தில் பிரதர் சொல்லும்போது நம்ம கரெக்டாக எல்லாரையும் பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த ஸ்டெப்பு பிரதர் பேசுனாங்க, கோவப்படுறது திட்டுறது எங்குள்ளே இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த வேளையில் தானே என்னுடைய இருதயத்தில் ஆமாண்டவரே, நான் இந்த பகுதியில் நான் சரின்னு நினச்சிட்ருக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே எனக்கு தெரியாமலே சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் உணர்ந்தேன். அந்த வேளையிலே நான் என்னுடைய இருதயத்திலே அந்த அந்த நொடியே ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இனி வரும் நாட்களில் இப்படிப்பட்ட கோவத்தோடு கூடிய அந்த வார்த்தையை நான் பேசாதபடி, கண்டிக்கிற காரியத்தில் கரெக்டாக இருக்கணும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இருதயத்தில் என்னை நானே தேவனோடு கூட நான் ஒப்புரவாக்கணும். இதுதான் அந்த வார்த்தை இயேசுவை போல் மாறுவது. சொன்ன உடனே மனம் திரும்புகிற பகுதி. நான் இன்றைக்கி மனம் திரும்பியிருக்கிறேன். ஒருவேளை என்னை அறியாமல் இன்னைக்கு கீழே விழுந்தால் கூட நான் இந்த பகுதியில் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் கேட்பேன். எப்போதும் என்னுடைய இயேசு அன்பானவராக இருக்கிறார். ஒருபோதும் வீழ தள்ளுகிறவர் அல்ல, கையை கொடுத்து தூக்குறவர். என்னுடைய அவிவிசுவாசம் என்னை கீழே விழும்படியாக பண்ணால் கூட அவர் என்னை கையை பிடிச்சி தூக்குறவர். பேதுருவை தூக்கியிருக்கிறார், என்னையும் தூக்குவார். ஸோ நான் அந்த பகுதியில் முழுமையாக நான் மனம் திரும்புகிறேன். அதே போல் எங்களை அழைத்த இந்த சபைக்கு எங்களுடைய சபையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ எவ்ரி ஒன். Praise the Lord, brothers and sisters. சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கடவுள் எனக்கு இந்த வசனத்தை வெளிப்படுத்தினாங்க. இதில் கர்த்தருடைய ஆலயம் இப்போ என்னென்னா சரீரமான சபை. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நிறையா சர்ச்சுக்கு போனேன். எனக்கு எதுலேயுமே ஒரு சமாதானம் இல்லை. இது ஏதோ ஒரு இது மிஸ் ஆகுது. கர்த்தருடைய வசனம் வார்த்தை எனக்கு வந்து இது வேறு மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப தேடி அலைவேன். இந்த பைபிளில் இருக்கிற வேதம் வார்த்தை எனக்கு புரியணும், தேவனைய. அப்போ தான் நான் சிஎஃப்சி சர்ச் ஜாக்புன் பிரதரோட மூத்த சகோதரோட மெசேஜை கேட்க ஆரம்பித்து அப்போ தான் இந்த தேவன் இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. நீ இதை கேட்ட, அதையே தான் நீ நாடணும். என்னுடைய மகிமையை இந்த சரீரமான சபையில் ஆராய்ச்சி சொன்ன ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் அப்படின்னு எங்கள் குடும்பத்துக்கு இந்த வார்த்தையை கொடுத்தாங்க. அதனால தான் என்னமோ நான் சென்னையில் வந்தாலும் சிஎஃப்சி தாம்பரம், திருச்சிக்கு போனால் சிஎஃப்சி திருக்காட்டுப்பள்ளி, இங்கே வந்தாலும் சிஎஃப்சி காலர்கோயில், இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு 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 ஆனந்தம், சந்தோஷம். இவங்களெல்லாம் என்னுடைய ஃபேமிலி. பிரதர் சொன்ன மாதிரி அந்த ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு எங்களுக்கு என்னுடைய ஃபேமிலிக்கு வருது. நாங்கள் இது கலர்கள் சர்ச்சுக்கு வரோன்னு சொன்னோடனே என்னுடைய இருதயம் ஒரு தாய் ஒரு மகளோ ஒரு மகனோ ஒரு தாயிட்ட போகிற அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு காலையில். நான் இதுதான் எங்களுடைய விருப்பம், வாஞ்ச இதெல்லாமே கர்த்தருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யணும். அவங்க மகிமையும் அவங்களுடைய பியூட்டி, அவங்க அழகை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தான் எனக்கு எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுடைய ஸ்வீடன் தேசத்தில் இருக்கிற எங்களோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் அதான் விருப்பம். நான் மெசேஜ் சொல்ல எனக்கு ரீசெண்டாக கடவுள் கொடுத்த வார்த்தை என்னென்னா, நீ ஒரு விசுவாசியாக மட்டும் இருக்கிறியா, இல்லை நீ சீஷனாக இருக்கிறியா? நான் சுருக்கமாக அதை சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 22
இந்த வசனத்தை நாங்கள் வந்து நான், என்னோடய மனைவி, என்னோடய குழந்தைங்க டெய்லியும் இதை சொல்லுவோம். இது ப்ரேயராக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது கடவுள் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நீ எப்படி இதை வார்த்தையாக சொல்கிறியா, இல்லை உன்னோட இருதயத்தில் உன்னோட முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்கிற அந்த முழுன்ற அர்த்தம் வந்து நீ வந்து சில நேரத்தில் 50% சில இடத்துல நீ எனக்கு அன்பு கொடுக்குற, சில இடத்துல 80% கொடுக்குற. உன்னோட முழுமையாக உன்னுடைய 100% இருதயத்திலிருந்து என்னை நீ அன்பு கூறுகிறாயான்னு என்னை கடவுள் கேட்டாங்க. அப்போ வந்து கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ என்னோடய அன்பு கூறணும்னு நீ எனக்கு முழு இருதயத்தோடு முழு படத்தோடு அன்பு கூறணும்னு நீ சொன்னீன்னா நீ எனக்கு சீஷனாக இருக்கணும். அப்போ தான் கடவுள் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வார்த்தையை கொடுத்தாங்க எனக்கு. லூக்கா 14:26. அதில் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறது என்னென்னா, இதில் 3 கண்டிஷன் இருக்குது. ஒரு சீஷனாக இருக்குது. கடவுள் இதுக்கு தான் என்னை அழைச்சிருக்காங்கன்றத எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்கிட்ட பேசினாங்க. என்னென்னா, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயும் மனைவியையும் பிள்ளையும் சகோதரன் சகோதரியும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால், அப்போ தான் நான் இதை ஃபஸ்ட்டு கண்டிஷனை நான் வந்து என்னோடய இருதயத்தில் தியானிக்க ஆரம்பித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தேன். 2வது கண்டிஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி 3வது கண்டிஷன் என்னென்னா, 33 தன் உண்டானவைகள்லாம் வெறுக்காவிட்டால், இதையும் நான் வந்து இந்த 7-8 வருஷமாக தியானித்து என்னோடய குழந்தைய, என்னோடய மனைவி, என்னோடய வேலையை, எனக்கு இருக்கிற எல்லா விதமான பொருட்களை எல்லாத்தையுமே தேவன்கிட்ட அந்த ஆல்டரில் எப்படி ஆபிரகாம் வந்து ஐசக்ட ஆல்டரில் வச்சாங்களோ எல்லாத்தையும் வச்சேன். ஆனால் இந்த 8 வருஷமாக நான் போராடுற ஒரே விஷயம் என்னென்னா, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான்னு தேவன் சொன்ன அந்த ஒரு கண்டிஷன் என்னால் வந்து என்னால் போராடுறேன். என்னால் அதை முழுமையாக வெற்றி கொள்ள முடியல. அதை போராடிக்கிட்டே இருக்கேன். அப்போ தான் கடவுள் இந்த 3 கண்டிஷனையும் தான் நீ வந்து பின்பற்றணும், எனக்கு பின் பற்றி வா, எனக்கு என்னோட பின்னாடி வா அப்படின்னு சொன்ன விஷயம் எனக்கு தான் புரிஞ்சிச்சு. அவங்களோட அன்பு கூறணும்னா, ஏன்னா நம்ம கடவுளுக்கு தேவையில்லை பணம், காசு, காணிக்கை எதுவுமே தேவையில்லை. என் ஜீவன் என்னையே அர்ப்பணிக்கணுன்ற அந்த ஒரு வாஞ்சியில் தான் இந்த 7 வருஷமாக நானே என்னோடய குடும்பம், என்னோடய குழந்தைங்கள்லாம் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கடைசியாக நான் சொல்ல வந்தது என்னென்னா, கடவுள் எனக்கு கடைசியாக சொன்னது என்னென்னா, அவங்க கொடுத்த ப்ராமிஸ், அவங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படி நான் வந்து கிளைம் பண்ணிக்கிறது. நம்ம மூத்த சகோதரர்கள் ஜாக்பூன் பிரதர் சொல்லுவாங்க, கடவுளோட வாக்குறுதி ப்ராமிஸ் வந்து ஒரு செக் மாதிரி கடவுள் எழுதி கொடுத்துட்டாங்க, அதை போய் நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இதெல்லாம் நான் கடவுளை முழுமையாக அன்பு கூறினேன் அப்படின்னா, நான் அவருக்கு சீஷராக இருந்த இந்த 3 கண்டிஷனையும் என்னை நித்தமும் தினமும் அதை தியானித்து அதன்படி நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா, யோவான் 17:23 நான் வந்து உண்மையிலே கிளைம் பண்ண முடியும். அது உண்மையிலே நான் கிளைம் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவங்க வந்து எனக்கு அந்த அன்பை, அந்த ஒரு ஒருமைப்பாடை, எப்படி இயேசு கிறிஸ்துவும் தேவனும் பிதாவும் ஒருமைப்பாட்டில் இருந்து அந்த அன்பாக இருந்தாங்களோ அதுபடி எங்கள் குடும்பத்தில் டெய்லியும் ஆண்டவங்க வந்து நாங்கள் வந்து ஒரு அனாதை இல்லை. தேவன் வந்து நித்தமும் எங்களை எல்லா சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரையும் தேவன் அற்புதமாக எங்களை வழி நடத்துகிறாங்கன்றது நான் விசுவாசிக்கிறேன். இதை நாங்கள் உணர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுனா யோவான் 17:23 ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களின் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கிறபடி வேண்டிக் கொள்கிறேன். இதில் 2 விஷயம் எனக்கு தேவன் கண்டிப்பாக உணர்த்திக்கிட்டே இருக்கிறது. என்ன விஷயம்னா, ஒருமைப்பாடு. எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவோட ஒருமைப்பாட்டில் இருந்தாங்களோ, எனக்கும் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து காமிச்சாங்க பிதா யார் அப்படின்னு. அந்த ஒருமைப்பாட்டில் நான் இருக்கிறத நான் வந்து உணர்கிறேன். 2வது அன்பு. நான் வந்து முழு இருதயத்தோடு முழு மனதோடு அன்பு கூறுறேன் அப்படின்னும் போது நான் சீஷனாக இருந்தேன். அவரை பின்பற்றி நான் செல்ல ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் அந்த அன்பை நான் வந்து இப்படி தான் நான் வந்து சொல்ல முடியாது. அது பர்சனலாக அது எனக்கு உண்டான அன்புன்றதை நாங்கள் உணர ஆரம்பித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக. பிரைஸ் தி லார்ட். என்னோட பேர் மணிகண்டன். நான் கடைசியாக 2009 ஜனவரி இங்கே ஒரு யூத் மீட்டிங் முடிஞ்சிட்டு இந்த சபையில் உள்ள சகோதர சகோதரிகள் மூலமாக நான் இங்கேருந்து தான் துபாய்க்கு போனேன். ஆனால் நான் பரமக்குடியில் ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் இருந்தாலும் சொந்த வீட்டுக்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தவிப்பில் கிடந்த பிரதர் பரிசுத்தம் பிரதர் இங்கே எனக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு 3 மாதம் சில மாதம் இங்கே தங்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார்.
அவர் செய்த உதவி இன்னைக்கு என்னையும் என் மனைவி பிள்ளைகளையும் இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. அந்த அன்பு பிரதர் சொல்லிட்டு போனது மாதிரி அந்த அன்பு, உண்மையான அன்பு அந்த இடத்துல தான் கிடைச்சது எனக்கு. என்னோடய ஃபாதர் ஒரு ஹெட்மாஸ்டராக இருந்தாலும், வீட்டுக்கு ஒரே பையனாக இருந்தாலும், ஒரு உலக தகப்பன் தான் பிள்ளை நஷ்டப்படும் போது அந்த பிள்ளையவே துச்சமாக தூக்கி போட்டுறாங்க. நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருந்தாலும் நான் செய்த பிஸ்னஸின் பயங்கர பல லட்ச ரூபா எனக்கு லாஸ். 2007, 8 நான் வாழவே முடியாது. என் பொண்ணு பிறந்து 2007 பிறந்தா வீட்டுக்கு கூட போக முடியாது. இங்கே இருந்த பிரதர்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். நான் நாள் முழுக்கும் பகல் முழுக்கும் இங்கே கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த இருக்க பரமக்குடியில் போய் பிள்ளையை பார்க்க முடியாது, அவ்வளவு கடன். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல வச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். ஒரு பழனின்ற ஒரு பிரதர் மூலமாக இந்த சபைக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு பிரதர் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். இந்த இடத்துல இந்த அடைக்கலம் கொடுத்தது நிமித்தம் அந்த பல லட்ச கடனை அடைக்க கிருபை செஞ்சார். நான் ஒளிஞ்சு தெரிஞ்ச காலங்களில் இன்றைக்கி கம்பீரமாக அந்த தேசத்தில் நடக்க வச்சுருக்கிறேன். அதுபோல் இன்றைக்கும் இந்த துபாய் தேசத்தில் பல UAE எல்லா இடத்துலையும் போகிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அந்தளவுக்கு எனக்கு ஞானமோ ஒரு அறிவோ வெள்ளனோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெவி பஸ் டிரைவராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிறார். நான் போன வாரம் தான் வந்தேன். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் வெக்கேஷன் வரும்போது நான் வரணும்னு நினைப்பேன். ஆனால் பல காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டு கிடக்கு. வீடுகள் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நேற்று யதார்த்தமாக நான் இன்றைக்கி போயே ஆகணும் ஆண்டவரே அப்படின்னு நான் பிரயாசப்பட்டேன். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணியிருக்கிறார். ரொம்ப கோடான கோடி நன்றி. உங்களுக்கும் எனக்காகவும் மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படல, நாங்கள் ரட்சிப்பு அடைஞ்சோம். நானும் என் மனைவியும் ஜெபிக்கிற மனைவி கிடச்சிருக்காங்க. பிள்ளைகள் ரட்சிக்கப்படலைன்றப்ப ஒரு பாடு, ஒரு வேதனை இருக்குது. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அறியணும். எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்க. பிரைஸ் தி லார்ட்.